Rahul invested rupees X at the rate of 15% simple interest for 8 years, and he also invests the same amount at the rate of 12% simple interest for the same period. அப்போ எக்ஸுங்கிற அமௌண்ட், அதாவது நம்ம பிரின்சிபல் 100% வச்சுப்போம். பிரின்சிபல் எக்ஸ்ன்னு வைக்கிறப்பல 100% வச்சுக்கலாம்ல. 100% ராகுல் என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு 15% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 8 இயர்ஸ்க்கு போடுறாரு. அதே மாதிரி அடுத்தது he also invests the same amount at 12% simple interest for the same period. The difference between the interest received is 4,800. நம்ம இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதையும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறது பதிலாக இப்படியே எடுத்துடலாம். இது 15% இது 12% பிகாஸ் இல்லை 8 8 சேம் அதான் காமனாக தானே இருக்குது. ஸோ இதில் 3%, அப்போ 3 × 8 எவ்வளவு 24%. இந்த 8 இருக்குல்ல, 8 இருக்குல்ல, அதையும் மல்டிப்ளை பண்ணோம்ல. ஸோ 8 அப்போ 3% வச்சு 8 இயர்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது 1 இயருக்கு 3% வச்சு 8 இயர்ஸ்க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் 24% டிஃப்ரென்ஸ். அதுதான் 4,800னா 100% எவ்வளோ. இப்படி பண்ணால் சிம்பிளாக ஆன்சர் முடிஞ்சிடும். 15 செகண்ட்ஸில் ஆன்சர் வந்துடும். அதை விட்டு நீங்கள் இதனையே மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையில்லாத ஸ்டெப்பு தான் அதிகமாகும். 8 மல்டிப்ளை பண்ணுறது கொஞ்சம் பெரிய வேல்யூ தானே, தேவையில்லாமல் ஸ்டெப் எடுக்கும். ஸோ இது அப்படி இல்லை, டக்குன்னு கேன்சல் பண்ணலாம். 24 48 எவ்வளோ டைம்ஸ் போகும், 2 டைம்ஸ் போகும். அப்போ ஆன்சர் என்னது 20,000. ஸ்பீடாக ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இயரோட டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா அப்போ 1 இயருக்கு இவன் 15%, இங்கே 20%, 1 இயருக்கு ரெண்டு பேருக்கும் 3% டிஃப்ரெண்ட். அப்போ 8 இயருக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும், 3 × 8 24% டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த ஃபார்மேட்டில் தான் பண்ணுறோம். கிளியர்?